கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக கர்த்தர் நமக்கு தருகிறதான ஒரு வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 48வது வசனத்தின் 2வது பாகம். என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேர்வழியாக நடத்தி வந்த தேவன். இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை நேர்வழியாக நடத்த சித்தமாயிருக்கிறார். அதனுடைய 12வது வசனத்தை வாசித்தீங்கன்னா அது 24:12 என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்து அருளும் என்று ஜபிக்கிறார். நமக்கெல்லாம் நல்லா தெரிந்த ஒரு கதை தான் இது. ஆபிரகாம் தன்னுடைய வீட்டு விசாரணைக்காரனாகிய எலியேசரை தன்னுடைய மகனுக்கு திருமணம் பெண் பார்க்கும்படியாக அனுப்புகிறார். ஆனால் திட்டவட்டமாக ஒரு காரியத்தை சொல்லி அனுப்புகிறார். நீ அந்நிய ஜனங்களிடத்தில் போகக்கூடாது, அந்நிய ஜாதியாரிடத்தில் போகக்கூடாது, என் தேசத்துக்கு என் இனத்தாரண்டைக்கு நீ போக வேண்டும் என்று அவனிடத்தில் ஆணையிட்டு கொள்கிறார். அப்போது எலியேசர் கடந்து போகிறார். போகும்போது 10 ஒட்டகங்கள் நிறைய பரிவாரங்களை அனுப்பி விடுகிறார். அவர் சொல்லி ஜெபிக்கிறதான ஒரு காரியம், ஆண்டவரே, நீர் இன்றைக்கு எனக்கு காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைக்கு காரியத்தை வாய்க்க பண்ணி எஜமானுடைய குமாரனுக்கு தயை செய்தரலும் என்று அவன் பிரார்த்திக்கிறான். நம்முடைய ஜெபங்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை துணைகளை தெரிந்தெடுக்கும் போது எப்படி காணப்படுகிறது? ஆமேன். ஒரு வித்தியாசமான ஒரு கண்டென்ட்டாக இருந்தால் கூட இந்த காலை வேளையிலே கர்த்தர் யாரோ சில இருதயங்களோடு இடைபட விரும்புகிறார். சிலர் சில டிமாண்டுகளை வைத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை சீரழிக்கிறாங்க. சில பெற்றோர்கள், அன்பான பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை நீங்கள் பார்க்கும்போது இந்த ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு தேவ சித்தப்படி செய்கிறான். எலியேசர் என்று பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆவியானுடைய நடத்துதலுக்கு நாம் அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் அழகாக தன்னுடைய இருதயத்தில் சொல்லி கொண்டு போகிறதான ஒரு காரியம், இன்றைக்கு எனக்கு காரியத்தை கர்த்தர் சித்திக்க பண்ணி தர வேண்டும். ரொம்ப திட்ட நம்பிக்கையோடு போகிறார், ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக போகிறார். அது மட்டும் இல்லை, அவரை கர்த்தர் அப்படி போகிற ஒரு மனிதனை கர்த்தர் நேர்வழியாய் நடத்தி கொண்டு போகிறார். இதெல்லாம் ஈசாக்குக்கு தெரியுமா என்று கேட்டால் தெரிய வாய்ப்பில்லை. ஒருவேளை அனுப்புனது தெரியும், ஆனால் எலியேசர் என்ன நினைக்கிறார் என்பது ஈசாக்குக்கு தெரியாது, ஆபிரகாமுக்கு தெரியாது. அதுதான் ஒவ்வொரு குடும்பங்கள்லேயும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். அந்த திட்டங்களை புரிந்து நாம் செயல்படும்போது நேர்வழியாக நடத்தி கொண்டு போவார். இன்றைக்கு சிலர் பாதை மாறி போகிறாங்க, வழி மாறி போகிறாங்க. கோணலானவைகள், குறுக்கு வழிகளை எல்லாம் தேடுகிறாங்க. எதற்கென்றால் உலக பிரகாரமான ஆடம்பரங்கள், ஆசீர்வாதங்களுக்காக பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் சீரழிக்கப்படுகிறது. ஆமேன், ஹல்லேலூயா. இன்னும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா பிள்ளைகள் தாறுமாறாக போய் தாங்களுக்கு தாங்களே துணைகளை தேடிக்கொள்கிறாங்க. கடைசியில் அது சிக்கலில் போய் மாட்டுகிறது. இங்கே ஈசாக்கு ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறார், ஒரு ஜெபிக்கிற வாலிபன். அவன் என்றைக்கும் போல அவன் ஜெபித்து கொண்டு இருக்கிறான், தியானம் பண்ணி கொண்டு இருக்கிறான். ஆமேன், ஹல்லேலூயா. அவனுக்காக கடந்து போனதான எலியேசரை கர்த்தர் நேர்வழியாக நடத்தி கொண்டு போனார். எப்படி? அவன் சொல்லுகிறான், நான் தாகத்திற்கு கேட்கும்போது எனக்கும் தண்ணி தர வேண்டும், ஒட்டகங்களுக்கும் வார்க்க வேண்டும். இருதயத்தில் தான் சொன்னான். அவன் இருதயத்தில் சொன்னதை கர்த்தர் அப்படியே அங்கீகரித்து அன்றைய தினமே அவன் எதிர்பார்த்த அந்த பெண் அவனுக்கு எதிர்படுகிறாள். அவன் நினைத்தது மாதிரியே அந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். ஆவியானுடைய சித்தத்திற்கு அர்ப்பணித்து உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே திருமண துணைகளை தேடுவீர்கள் என்றால் கர்த்தர் நேர்வழியாக நடத்துவார். எந்த பாதையும் தவறி போக சான்ஸே இல்லை. கண்டிப்பாக. ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய சுய விருப்பங்களை விட்டுவிட்டு பிள்ளைகள்
பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டங்களுக்கு நேராக அர்ப்பணிக்க வேண்டும். ஆமேன். சிலர் இன்னைக்கு ரொம்ப டிமாண்ட் வைத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள், ஆவிக்குரிய பிள்ளைகளே, ஆவிக்குரிய குடும்பங்களிலேயே பணத்திற்காக, பொண்ணுக்காக, பொருளுக்காக ஆசைப்பட்டு வழி பாதை மாறி போகிறாங்க. கர்த்தருடைய திட்டம் இல்லாதபடி, கர்த்தருடைய சித்தம் இல்லாதபடி தங்கள் விருப்பப்படி துணைகளை தெரிந்தெடுத்து கடைசியில் பெரிய பிரச்சனைகளில் மாட்டியிருக்கிற அநேக குடும்பங்கள் உண்டு. ஆவிக்குரிய பிள்ளைகளே, ஆவிக்குரிய பிள்ளைகளை தேர்ந்தெடுங்க. உங்கள் மகனுக்கு துணையாக ஆவிக்குரிய பிள்ளைகளை தேர்ந்தெடுங்க. பெண் பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய மணமகன்களை தேர்ந்தெடுங்க. அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் தம்முடைய திட்டத்தின்படி, தம்முடைய சித்தத்தின்படி செய்வார் என்றால், ஆவியானவர் உங்களுக்கு முன்னாக போனால் அந்த காரியங்கள் எல்லாம் நேராக இருக்கும். கர்த்தர் நேராக நடத்தி கொண்டு போவார். இந்த நாளிலே அந்த தடைகளை மாற்றி ஆவியானுடைய சித்தத்திற்கு நீங்கள் அர்ப்பணித்து இந்த காரியங்களை முன்னெடுப்பீங்கன்னா, ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குக்கு எலியேசர் சொன்னது போல, இன்றைக்கு நீர் எனக்கு காரியத்தை சித்திக்க பண்ணி, ஆமேன், ஹல்லேலூயா, இன்றைக்கு நீர் எனக்கு காரியத்தை சித்திக்க பண்ண வேண்டும். என்னுடைய விருப்பப்படி அல்ல தகப்பனே, உம்முடைய விருப்பப்படி என்று பிள்ளைகளுடைய காரியங்களுக்காக பெற்றோர் ஜெபிங்க. பிள்ளைகள் உங்கள் விருப்பங்களை சொல்லாதுங்க. கர்த்தர் என்ன உங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறாரோ, ஆவியானவர் என்ன திட்டங்களை வைத்திருக்கிறாரோ அதன்படி நீங்கள் செயல்படும் போது அது உங்களுக்கு தெரியாது, உங்கள் கண்களுக்கு மறைவாக இருக்கும். ஆனால் கர்த்தர் மிக நேர்த்தியாக, ஆச்சரியமாக நடத்துவார். ஆமேன், அல்லேலூயா. இங்கே ஈசாக்குக்காக ஒரு எலியேசர். ஆனால் இன்னொரு மனிதனை சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். சிம்சோன் எடுத்து பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் அதை பார்க்க முடியும். தன்னுடைய இஷ்டப்படி, தன்னுடைய விருப்பப்படி, தன்னுடைய கண்களுக்கு பிரியமானவளை தேடி போனான் என்று பார்க்கிறோம். இன்னும் அவன் வழி விலகி போனான். அங்கே ஆவியானவருக்கு இடம் இல்லை, கர்த்தருடைய சித்தத்திற்கு இடம் இல்லை, பெற்றோர்களுடைய விருப்பத்திற்கு இடம் இல்லை. ஆகவே அவன் வழி விலகி போனான். அந்தோ அவனுடைய வாழ்க்கை பரிதாபமாக முடிந்தது. இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா, வாலிப தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கை சீரழியாமல் இருக்க வேண்டுமென்றால், உன் வாழ்க்கை தேவ திட்டத்தின் கீழ் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை இருக்க வேண்டுமென்றால், முழுவதுமாக கர்த்தருடைய திட்டத்துக்கு உன்னை அர்ப்பணி, ஆவியானவருடைய சித்தத்துக்கு உன்னை அர்ப்பணி. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதன்படி நீங்கள் போகும்போது கர்த்தர் உங்களை நேர்வழியாக நடத்தி கொண்டு போவார். எந்த குறுக்கு வழியும் தேர்ந்தெடுக்காதுங்க. பெற்றோருக்கு தெரியாமல், கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் எந்த குறுக்கு பாதைகளையும் நீங்கள் தெரிந்தெடுக்காதுங்க. தெரிந்தெடுத்தால் சிம்சோனை போல வாழ்க்கையை சீரழிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இங்கே ஒரு ஈசாக்கு ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளை, கர்த்தர் அவனுக்கான காரியங்களை நேராக நடத்தி கொண்டு போனார். எல்லாம் ஆச்சரியமாக, அற்புதமாக, ஆசீர்வாதமாக நடைபெற்றது. உலக பொருட்களுக்காக, பொன்னும் பொருளுக்காக விரும்பி உங்கள் வாழ்க்கைகளை சீரழித்து விடாதுங்க. அதனால் இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, உங்களுக்கு இருக்கிறதான காரியங்கள், இப்போ திருமண காரியங்களாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு காரியங்களுக்காக நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆமேன்கள், ஒரு லேண்டாக இருக்கலாம், ஒரு வீடாக இருக்கலாம், இல்லை ஊழியத்தின் பாதையாக இருக்கலாம், புதிய ஊழிய பாதைகளுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கலாம். அல்லேலூயா. இல்லைன்னா ஒரு புதிய ஆசீர்வாதம், நன்மைகளை சுதந்திரிக்கும்படியாக, பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாக இருக்கிறீங்களா? இந்த காலை வேளையில் தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், கர்த்தாவே, இன்றைக்கு எனக்கு காரியத்தை நீங்கள் சித்திக்க பண்ணி தாங்க தகப்பனே. அது என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று நீங்கள் ஜெபித்தீங்கன்னா, கர்த்தர் ஒரு எலியேசரை நடத்தினது போல நேரான பாதையிலே உங்களை நடத்தி கொண்டு போவார். ஆமேன், ஹல்லேலூயா. நீங்களும் இது மாதிரி சாட்சிகளாக மாற முடியும். என்னை நேர்வழியாய் நடத்தி கொண்டு வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். வழியில் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த தடை இல்லை, எந்த விதமான பள்ளங்கள் இல்லை. அல்லேலூயா. எந்த விதமான கரடு முரடுகள் இல்லை, எந்த விதமான துஷ்ட மனிதர்களின் ஆலோசனைகள் இல்லை. கர்த்தர் நேர்வழியாக நடத்தி கொண்டு போவார். பாதைகளில் சிலவங்களுக்கு எங்கே போனாலும் பாதைகள் அடைக்கப்பட்டு இருக்கிறது. சில தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எங்கே போனாலும் கடைசி வரைக்கும் போவாங்க. ஆனால் கடைசியில் காரியங்கள் நடைபெறாது, ரொம்ப தடைகள். ஆனால் இந்த காலை வேளையில் கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தை, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை சித்திக்க பண்ணி உங்களை நேர்வழியாய் நடத்தி கொண்டு போவார். ஆமீன். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன்.
எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 6வது அதிகாரம் 16வது வசனத்தில், வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. வழிகளில் நில்லுங்க, பூர்வ பாதைகள் எது என்று பாருங்கள், அதில் நல்ல வழிகள் எது என்று கேளுங்க. அல்லேலூயா. கேட்டு விசாரித்து போங்க. ஆமென். அல்லேலூயா. ஒரு எலியேசர் அந்த பொண்ணிடம் விசாரிக்கிறார், நீ யார், எங்கே, என்ன, ஏது. அந்த கதை நான் சொல்ல விரும்பவில்லை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆவியானவருடைய சித்தத்துக்கு நீங்கள் அர்ப்பணிப்பீங்கன்னா, தேவ சித்தத்துக்கு நீங்கள் அர்ப்பணிப்பீங்கன்னா, அவரே எல்லாவற்றையும் கேட்டு விசாரித்து நன்மையானதை உங்கள் வாழ்க்கையிலே சித்திக்க பண்ணுவார், வாய்க்க பண்ணுவார். ஆகவே சுய சித்தத்தின்படி, உங்கள் சுய மன விருப்பத்தின்படி, உங்கள் தேவைகளுக்காக, ஆடம்பரங்களுக்காக பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீரழிக்காதபடி ஆவிக்குரிய பெற்றோர்கள் இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆவிக்குரியவர்களை தேர்ந்தெடுங்க. உலக பிரகாரமான ஆடம்பரங்கள் வேண்டாம். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தேடி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீரழிக்காதபடி தேவ திட்டத்திற்கு நேராக உங்களை அர்ப்பணிக்கும் போது, அல்லேலூயா, ஒரு ஈசாக்குக்கு ஒரு ரெபேக்காள் கிடைத்தது போல, ஆமென், அவன் சாயங்காலத்தில் அவன் தியானம் பண்ணிவிட்டு கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வருகிறதை கண்டான் என்று நாம் பார்க்கிறோம். ஒட்டகம் மட்டுமல்ல, அல்லேலூயா, ஒட்டகங்களில் பரிவாரங்களோடு அனுப்பினான். திருப்பி வரும்போது ஒரு ஆசீர்வாதத்தை அவன் கண்டுகொள்கிறான். ரெபேக்காள் அந்த ஒட்டகங்களிலே வருகிறார். இன்றைக்கு நீங்கள் உங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஒட்டகங்கள் வருகிறதை காண முடியும். ஒட்டகம் மட்டுமல்ல, நீங்கள் எதிர்பார்த்த அந்த நன்மை, ஆமென், அல்லேலூயா, நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஆசீர்வாதம், எதிர்பார்த்து காத்திருக்கிற எந்த வியூலையாக இருக்கலாம். இது ஒரு திருமண காரியமாக இருந்தால் கூட இந்த காலை வேளையில் அநேக குடும்பங்களிலே சில ஆசீர்வாதங்களை தடைப்பட்டு அதை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு, ஏன் என்று கேட்டீங்கன்னா, தேவ சித்தத்தின்படி நீங்கள் அர்ப்பணிக்காத அந்த காரியத்தினால் தான் இப்பேற்பட்ட தடைகள். இந்த காலை வேளையிலே தேவ சித்தத்திற்கு ஆபிரகாம் திட்டவட்டமாக சொல்கிறார், என் இனத்தாரண்டைக்கு நீ போ, என் ஜனத்தாரண்டைக்கு நீ போ. ஆமென். ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆவியானவர் அன்றைக்கு ஒரு எலியேசர், இன்றைக்கு ஆவியானவருடைய சித்தத்திற்காக முழுவதுமாக அர்ப்பணித்து, ஆவியானவரை உம்முடைய சித்தத்தின்படி நீர் எங்களை நடத்தி கொண்டு போங்க. இந்த விஷயத்தில் இந்த ஆசீர்வாதம், இந்த நன்மையை நான் வாங்குவதற்காக, இல்லைன்னா பெற்றுக்கொள்வதற்காக, இல்லைன்னா எதிர்பார்த்து இதற்காக காத்திருக்கிறேன். ஊழிய விஷயத்திலே ஊழிய செய்கிற தெய்வ பிள்ளைகளே, சில நன்மைகளுக்காக, சில ஊழியங்களுக்காக நீங்கள் தெய்வ சமூகத்திலே காத்திருக்கிறீங்கன்னா, கர்த்தருடைய சித்தத்திற்கு உங்களை அர்ப்பணிங்க. மனிதனுடைய பேச்சுக்கு இடம் கொடாதபடிக்கு, தேவனே, நீர் என்ன என்னுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஊழியத்தை வைத்திருக்கிறீர், எப்பேற்பட்டதான ஊழிய வாய்ப்புகளை எனக்கு வைத்திருக்கிறீர், நான் எப்பேற்பட்ட ஊழியங்களை செய்ய வேண்டும் என்று ஆவியானவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை நேரடியாக நடத்தி கொண்டு போவார். நீங்கள் ஒட்டகங்கள் வருகிறதை காண்பீர்கள். கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஒரு ரெபேக்காள் வந்தது போல ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்காக குறிக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம், ஆமென், நீங்கள் காத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம், நீங்கள் விரும்புகிற அந்த ஆசீர்வாதம், ஆமென், அல்லேலூயா. எதை நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த காலை வேளையிலே தருவேன் என்று சொல்கிறார். இன்று அவர் காரியத்தை சித்திக்க பண்ண அவர் வாஞ்சையாக இருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது, நம்முடைய சுய இஷ்டத்தை வைத்துவிட்டு ஆவியானவருடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போம் என்றால், அல்லேலூயா, கர்த்தர் இந்த காலை வேளையிலே அற்புதங்களை செய்வார். என்னை நேர்வழியாய் நடத்தி கொண்டு வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்ல வழிகளை பாருங்கள், பூர்வ பாதைகளை பாருங்கள், அல்லேலூயா, அதை விசாரிங்க. சும்மா ஏனோ தானோ என்ற ஒரு காரியங்களை செய்யாதுங்க. எந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, எதை வாங்க, எதற்காக நீங்கள் காத்திருக்கிறீங்களோ அதை நன்றாக கேட்டு விசாரித்து நல்லது எது என்று பார்த்து அதிலே அந்த வழியில் நடையுங்க. அல்லேலூயா. ஒருவேளை கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமாக இருக்கும், அது வேண்டாம். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமாக இருந்தாலும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அதில் கொஞ்சம் பேர் தான் பிரவேசிப்பாங்க, ஆனால் அது மிகுந்த மேன்மை உள்ளதாக இருக்கும் என்பதை மறந்து விட வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, உங்கள் விருப்பத்தை சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு ஆவியானவருடைய சித்தத்திற்கு, திட்டத்திற்காக உங்களை அர்ப்பணிப்பீங்கன்னா, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே
உங்கள் குடும்பங்களிலேயும் இந்த நாளிலே கர்த்தர் காரியத்தை வாக்கிய பண்ணுவார். அவர் வாக்கு மாறாதவர். ஆமேன். ஹல்லேலூயா. அவர் வாக்கு தத்துவத்தை தந்தாருன்னு அதை மாற்றவே மாட்டார். உங்களை அவர் நேர் வழியாக நடத்தி கொண்டு போவார். ஆமேன். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளை சுய இஷ்டத்தை விட்டு விடுங்க. உங்கள் கண்ணுக்கு பிரியமானபடி குறுக்கு பாதைகளை தெரிந்தெடுக்காதுங்க. பெற்றோர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை துணைகளை தேர்ந்தெடுக்கும் போது தேவ சித்தத்திற்காக அர்ப்பணித்து செயல்படுங்க. கர்த்தர் உங்களை நேர் வழியாக நடத்தி கொண்டு போவார். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று நீங்கள் சொல்லும்படியாக ஆமேன் உங்கள் வீடுகளிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய இந்த காலை வேளையிலே வல்லவராயிருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா. தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, எத்தனையோ குடும்பங்களே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களுக்கு தடைகள் காணப்படுகிறது. ஆண்டவரே, ஆபிரகாம் ஒரு எலியேசரை அனுப்புனது போல தகப்பனே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே ஆவியானவருடைய திட்டத்திற்கு நேராக எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்கள் குடும்பங்களிலும் இருக்கிறதான தடைகள் நீங்கட்டும். கர்த்தர் நேர்வழியாய் நடத்துவீராக. இதை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான தடைகள் நீங்கட்டப்பா. எந்த ஆசீர்வாதங்களுக்கு தடைப்பட்டு இருக்கிறதோ அந்த காரியங்களை பிள்ளைகள் யோசித்து தேவ திட்டத்திற்கு நேராக திரும்பட்டும். ஆண்டவரே, ஆவியானுடைய சித்தத்திற்கு தங்களை அர்ப்பணித்து ஜெபித்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கண்டு கொள்ளட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஈசாக்கு கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வருகிறதை கண்டது போல இந்த காலை வேளையிலே பிள்ளைகள் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது உள்ளங்கையளவு மேகம் எழும்பட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஆசீர்வாதம் பின்னாடி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளும்படியான சில வாசல்களை கர்த்தர் திறப்பீராக. சில பாதைகளை கர்த்தர் ஆண்டவரே மாற்றி நேரான பாதையிலே, குறுக்கு பாதை அல்ல ஆண்டவரே, நேரான பாதைகளிலே கர்த்தர் நடத்துவீராக அப்பா. அதிலே தெய்வ பிள்ளைகள் பயணித்து ஆசீர்வாதங்களை நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. தடைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. குடும்பங்களில் நன்மைகள் சந்தோஷங்கள் உண்டாகட்டும் அப்பா. இயேசுவே, நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. தேவ பிள்ளைகள் அப்பா தங்களுடைய கோணலான வழிகளை விட்டு தேவ திட்டத்திற்கு நேராக தங்களை அர்ப்பணித்து ஆண்டவரே உம்மால நடத்தப்பட ஆண்டவர் இந்த காலை வேளையிலே ஒரு அர்ப்பணிப்பின் இருதயத்தை தருவீராக. ஒவ்வொருவருக்கும் தருவீராக. பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் மகிமைப்படும். ஆசீர்வதி இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். காட் பிளஸ் யூ.